ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்போ ஒரு வழியாக அந்த மாஸ்க் டாஸ்க் முடிஞ்சது. அதில் ஜெயிச்சவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமருதீன் தான் வந்துட்டு வெற்றி பெற்றிருக்கார். 3 பேர் வந்துட்டு கடைசியில் இருந்தாங்க, கமருதீன் மற்றும் துஷார், அதுக்கப்புறமா நம்மளுடைய சபரி. ஸோ சபரி வந்துட்டு வெளியேறி போயிட்டாரு. அதுக்கப்புறமா கமருதீன் மற்றும் துஷார் இருந்தாங்க. இதில் கமருதீன் ஜெயிச்சிட்டாரு. இந்த 3 பேர் கலந்துக்கிற டாஸ்கில் வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த துஷார்லாம் ஓடி போயிட்டு பட்டுன்ட்டு பில்லரில் அப்படியே மண்டையில் இடிச்சு கீழே விழுந்தார். ஸோ அது வேணும்னே ஒரு சைட் கேமராவில் காட்டவே இல்லை. ஆனால் இவர் கீழே விழுந்ததை காமிச்சாங்க. அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டார். ஒரு செகண்ட், ஒரு 2-3 செகண்ட் அப்படியே ஆள் எழுந்துக்கவே இல்லை, அப்படியே அசையாமல் இருந்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் எழுந்து நார்மலான மாதிரி ஓடினார். பட் கண்டிப்பாக சரியான அடிபட்டிருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி மெடிக்கல் தேவையான்னு கேட்டப்போ கூட வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஸோ எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் அவர் பண்ணிக்கவே இல்லை. இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேர் விளையாண்டாங்கல்ல சபரி, அந்த 3 பேர் விளையாடிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் 2 டிஃபெண்டர்ஸை தனக்காக தேர்ந்தெடுத்துக்கலாம். தேர்ந்தெடுக்கப்புறம் டிஃபெண்டர்ஸ் தனக்காக விளையாடணும், நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு விளையாடணும். அப்படி தேர்ந்தெடுத்தாரு நம்ம சபரி வந்துட்டு பார்வதியும் விக்ரமும். ஆனால் பார்வதி என்ன பண்ணாங்க, ரொம்ப கேவலமாக, ரொம்ப அற்பத்தனமாக கமருதீனோட டிஃபெண்டர்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, அவன் என்ன தேர்ந்தெடுத்திருக்கான், ஆனால் நான் உங்களுக்காக தான் விளையாட போகிறேன், நான் அவன் தோக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. இதை விட ஒரு கேவலமான இது இருக்கா? எவன் ஒருத்தர் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட டிஃபெண்டர்ஸ் அவன் தோக்கணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க கிட்ட போய் டீல் போடுறாங்கன்னா எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகியாக இருக்கும் இந்த பார்வதி. இதுக்கெல்லாம் எப்படி தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியல. ஸோ மேலும் இது போன்ற விஷயத்துக்கு எவ்வளோ கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.